மீடியா உங்கள் கனவா? 100% இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் உடன் பாண்டி ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசமின் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர கால் 73382424. இந்த மதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்ல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் விஜய் சொன்னதா முதல்ல வைகோ சொன்னாங்க. அப்புறம் அடுத்த நாள் இல்ல நான் அப்படி சொல்லல, நான் ராஜினாமா பண்ண போறேன்னு சொன்னேன். நான் பிரச்சாரம் பண்றதா சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அது திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், அது வைகோக்கே அந்த உரிமை இல்லை அது ராஜினாமா செய்ய சொல்றது. இதுதான் குதிரை பேர நடந்துருக்கீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா இதுதானே நாங்க சொல்றோம். எது இல்லாம நீங்க சார் ஒருத்தவங்க எம்எல்ஏவா இவ்வளவு தூரம் நிக்கிறாங்க சார். அவங்க திடீர் ராஜினாமா பண்றதுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் வேணும்ல. எந்த பெனிஃபிட் இல்லாம எப்படி ராஜினாமா பண்ணுவாங்க? அப்ப இதுவே குதிரை பேரம் நடக்குதுன்றத வைகோவே டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்காரு, கன்ஃபஸ் பண்ணிருக்காருல்ல. அதான் சொல்றோம் நாங்க. இதுல நம்பர் 1 குற்றவாளியா முதலமைச்சரே இதுல மாற்றாரு. அதனாலதான் நீங்க விசாரிக்கணும்னு சொல்றேன். வீடியோ ஆதாரம் இருக்கு. இன்னொரு விஷயம், முதல் நாள் பேசுறத மாத்தி பேசுறாரு வைகோ அப்படின்னா, அப்போ இது தவறு இருக்கு, காக்னிசன்ஸ் இருக்கு, டிராப்ல விழுந்துட்டோம், நாளைக்கு நாங்க மாட்டிப்போம், திமுக இது விடாது, நீதிமன்றத்துக்கு கொண்டு போகும், இந்த அரசின் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறத அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. இதுவே ஒரு பெரிய முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து 3 முறை சொல்லிட்டாங்க. 3 மாதத்தில் ஆட்சி கவிழலாம், 6 மாதத்தில் கவிழலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே வார்த்தையை வைத்துக் கொண்டு நேற்று அமைச்சர் நிர்மல்குமார் இதன் அடிப்படையில் தான் இந்த செந்தில் பாலாஜியோட சகோதரர் இந்த சம்பந்தப்பட்டு பேரமைச்சர் குற்றம் சாட்டுறாரு. அதே தோழர் சண்முகம் அவர்களும் இதே குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்போ முதல்வர் சொல்றதுக்கும் இதுக்கும் கனெக்ட் ஆகுது. ஒண்ணுமே இல்ல சார், வெரி சிம்பிள் சார். இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண ஒரு நாள்லயே அன்னைக்கே நாட்டு மக்கள் மத்தியில பேசப்பட்ட பேச்சு, பாமர மக்கள் மத்தியில வரக்கூடிய பேச்சு, இந்த அரசாங்கம் எத்தனை நாளைக்கு இருக்குன்றதுதான். யாரை கேட்டாலும் நீங்க சொல்லலாம். அதுக்குதான் என்னுடைய தொடக்கத்துல சொன்னேன், இது 150 160 சீட்டு வாங்கின கவர்மெண்ட் இல்ல, இது சீட்டு கட்டால் அடிக்கி வைக்கப்பட்ட கோபுரம், காத்தடிச்சா கலைன்றது சிம்பிள் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ். இதுக்காக ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தியரிலாம் இயக்கணும்னு அவசியம் இல்ல. நீண்ட அனுபவமிக்க ஒரு தலைவர் எங்க தலைவர், 50 ஆண்டு கால அரசியல் வரலாறு படைத்தவர். எந்த அரசு நிற்கும், எந்த அரசு கவிழுன்ற அவருக்கு நல்லாவே தெரியும். நாங்க குதிரை பேரம் செஞ்சுதான் கவிழ்க்கணும்னு அவசியம் இல்ல. இந்த அரசாங்கம் 2/3 மெஜாரிட்டி இல்லாத அரசாங்கம் அல்லது சிம்பிள் மெஜாரிட்டி இல்லாத அரசாங்கம். அதனால டெஃபினட்டா கவிழ்றதுக்கு எல்லா சாத்தியக்கூறும் இருக்கு. ஆட்சி அதிகாரத்தில் இருந்துச்சு, அதை அவங்களால டாலரேட் பண்ண முடியல, அதிகாரம் விட்டு போச்சு, டாலரேட் பண்ண முடியல, அதனால கழுத பேரம் குதிரை பேரம்னு செய்யறாங்கன்னு தோழர் சண்முகம் மறுபடியும் குற்றச்சாட்டு. இல்ல, ஆட்சி அதிகாரத்துக்காக கவலைப்பட்டிருந்தா நாங்க எமர்ஜென்சி எதிர்த்து நாங்க குரல் கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், எத்தனையோ நெருக்கடியை சந்தித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், மிசாவை எதிர்கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுக்கு வரலாறு இருக்கு. வரலாறு இல்லாம 2 வருஷத்துக்கு முன்னாடி தியேட்டர்ல முன்னாடி டிக்கெட் வித்து வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு மந்திரி ஆயிட்டு எங்களை பத்தி பேசுறது தகுதியே கிடையாது. ராஜினாமா கடிதத்தை அதிமுக சட்டமன்றம் கொடுக்குறாங்க. அடுத்த அரை மணி நேரத்தில் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படுறது உடனே சபாநாயகர் அறிவிக்கிறாரு. சில நேரத்தில் உறுப்பினர் அந்த கடிதத்தை திரும்ப பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான நேர அவகாசத்தை கொடுக்கலாம், கால அவகாசத்தை கொடுக்கலாம். அதில் சபாநாயகர் நடவடிக்கை எப்படி நீங்க சட்ட ரீதியாக பாருங்க? நிச்சயமா, அதாவது இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லால இருக்கக்கூடிய ஒரு சின்ன ப்ரொவிஷனை வச்சு இன்னைக்கு தாவேக அரசாங்கமும் சபாநாயகரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் ராஜினாமா கொடுக்கிறார் என்று சொன்னால் இமீடியட்டா அக்செப்ட் பண்றதுன்றது ஒரு ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்றாருன்னா, இந்த ராஜினாமா ஏற்கனவே பேசி இந்த காரணத்துக்காக தான் பண்றோன்ற ஒரு பொலிட்டிக்கல் மூவ் இல்லாம இமீடியட்டா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பொதுவா ராஜினாமா கொடுத்தா அதை அட்லீஸ்ட் ஒரு 5 ஒர்க்கிங் டேஸ் ஆவது வச்சிருப்பாங்க, கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, நேரில் போய் கொடுக்கணும். ஜஸ்ட் லைக் தட் இந்த பேப்பர் அனுப்பிட்டாலாம் ராஜினாமா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நேரில் போய் கொடுக்கணும். அப்போ இந்த பொலிட்டிக்கல் செனாரியோவை ஏற்கனவே செட் பண்ணிட்டாங்க. அதனால இமீடியட்டா அவங்க அக்செப்ட் பண்றாரு. இங்க கீழ்தளத்தில் அக்செப்ட் பண்றாரு, மேல் தளத்தில் போய் தாவேக கட்சியில போய் சேர்றாங்க, அதுவும் கவர்மெண்ட் பில்டிங்லேயே போய் சேர்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க எல்லாமே குதிரை பேரத்தில் அடிபணிஞ்சு போய் இந்த ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. கரூர் விவகாரத்தை மேற்கோள் காட்டி இன்னைக்கு அமைச்சர் ஆலோசனை பல குற்றச்சாட்டுகளை திமுக அதாவது கரூர்ல நடந்தப்ப மக்களை கொண்டு வச்சிருந்த திமுக அரசுனா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தாரு. அதே மாதிரி இந்த போலீஸை வச்சு மக்களை கொண்டு வச்சிருந்த திமுக அரசுனா இந்த கணக்கு முடிக்காம விட மாட்டோம் அப்படின்னு பேசியிருக்காரு. கரூர் சம்பவத்தை குறித்து சிபிஐல வழக்கு இருக்கு, அவங்க எதிர்கொண்டிருக்கிறாங்க. இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். அன்றைக்கு ஆட்சியில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய தலைவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். எந்த ஒரு கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டன் சாகுவதை விரும்ப மாட்டாங்க. இத்தகைய செயலை விஜய் செய்திருக்க வாய்ப்பு இல்ல அவர் மேல தார்மீகமா குற்றம் சுமத்த முடியாது. எதற்காக இந்த கருத்தை சொன்னார்? அவரை கைது செய்ய சொல்லி சொன்னோம். திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து நேரா சென்னையில இறங்கும் போதே கைது செய்ய சொன்ன போது
அதுக்கு எங்களுடைய தலைவர் பெருந்தன்மையாக சொன்ன கருத்து இதுதான். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் நீங்க இருக்கீங்களே, கண்டுபிடிங்க. போலீஸ் உங்ககிட்ட இருக்குல்ல, ஏன் போலீஸ் உங்களுக்கு பொலிட்டிக்கல் வேலை பார்க்கறத விட்டு பப்ளிக் சர்வீஸை பார்க்க வைங்க. 41 பேர் கொண்டு குறித்த அந்த குற்றச்சாட்டு விஜய் மேல இன்னைக்கு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி சுமரத்துக்கு அதுல என்ன இருக்கு? சார், அதாவது இதெல்லாம் வந்து சில்லி சார், பொலிட்டிக்கல் இம்மெச்சூர் சார். ஒருத்தர் வெற்றி தோல்வின்றது ஜனநாயகத்தில் தேர்தலில் இயற்கை சார். நேற்று நிற்கும் நிர்மல்குமார் சொல்றாரு 50 ஆண்டு வரலாற்றில் எந்த முதலமைச்சர் தோல்வியை தழுவிருக்கிறாங்கன்னு. மம்தா பானர்ஜி தோல்வியை தழுவிருக்கிறாங்க. எத்தனையோ பேர், கர்ம வீரர் காமராஜர் தோல்வியை தழுவிருக்கிறாரு, பக்தவச்சலம் தோல்வியை தழுவி. சார், தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது ஜனநாயக சண்டை நடக்குது. ஆதவ அர்ஜுனனுடைய நோக்கம் என்னன்னா அதிமுக இருக்கக்கூடிய யாரையும் கொண்டாந்து சேர்க்க கூடாதுன்றது. ஏன் விஜயபாஸ்கருடைய சேர்ப்பு இத்தனை நாள் டிலே ஆச்சு? அங்க ஒரு ரிஃப்ட் நடக்குது, நான் பெரியவனா நீ பெரியவனான்னு. புசி ஆனந்த் வந்து ஆதவ அர்ஜுனாவை அடக்கிறதுக்காக ஏடிஎம்கேல இருந்து சப்போர்ட்டர்ஸை கொண்டாந்து தனக்கு பலத்தை சேர்க்கிறார். ஆனா ஆதவ அர்ஜுனா தனக்கான ஒரு கூட்டத்தை கொண்டு வரணும்னு பாக்குறார். அமைச்சர் கீர்த்தனாவுடைய இஷ்யூல என்ன, அந்த பேர் போட்ட இஷ்யூல இன்னைக்கு இருக்கக்கூடிய சரத் அமைச்சர், அந்த பவுடர் அமைச்சர், அவருடைய இஷ்யூஸ் என்ன? இதெல்லாம் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முரண்பாட்டின் காரணமாக இதெல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. முதல்ல அவங்க கட்சிக்குள்ள அவங்க ஒழுங்கா இருக்கலாம் பார்க்க சொல்லுங்க. பாஜக ஆளும் மாநிலங்கள்ல இந்த குதிரை பேர விஷயங்கள்லாம் ஒரு எக்ஸ்போஸ் ஆன நேரத்துல தமிழ்நாட்டில் இடதுசாரி விசிகா யூஎம்எல்லாம் வந்து அவங்க வச்ச விமர்சன பார்வையில் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அழகா கேட்டீங்க. இதுதான் குதிரை பேரம். இன்னைக்கு பொதுவுடை சித்தாந்தத்தை பேச இருக்கக்கூடியவர்கள், இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா செய்த நடவடிக்கைகளை எதிர்த்து பேசிய பொதுவுடை சிந்தாண்மை தோழர்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு, ஆனால் பாஜக ஆளுகிற வட மாநிலம் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கும் வேறுபடுகிறது சொன்னால் குதிரை பேரத்தினுடைய வெட்ட வெளிச்சம். இதை விட என்ன கிளியர் சிட்டு கொடுக்க முடியும்? தொடர்ந்து அவங்க சொல்றது வந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்க, அதனாலதான் அதை நாங்கள் வெளியில வர்றோம். நேற்றுக்கு கூட வந்து நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் திரு உதயகுமார் அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், இது வந்து வடிகட்டுன்னு போய். இது எப்படி சார் நடக்கும்? இது யாராவது சொன்னாங்களா? எங்க கட்சியிலிருந்து யாராவது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோமா? இல்ல திமுக அதிமுக ஒன்னா சேர்ந்தா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா? முதல்ல அந்த நம்பர், அந்த எண்ணிக்கைக்கெல்லாம் சரியா வருமா? அது அவங்க எல்லாம் வந்து வெளியில வந்த பிறகு சொல்றாங்க சார், வெளியில வந்த பிறகு மாத்தி மாத்தி பேசுறாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, தலைவர் சொன்னாரா யாகவே சொல்லல, தலைவர் சொன்ன எனக்கு வந்து தாவேகா கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கான நிர்பந்தத்தை கொடுத்தாங்க, இல்லைன்னா என் கட்சியே போயிருக்கேன். அப்ப அந்த அழுத்தத்தை யார் கொடுத்தது? ஆதவ அர்ஜுனா கொடுத்தாரு அந்த கட்சிக்கு. சார், எங்கள்கிட்ட இருந்து வெளியில போகும்போது அவங்க போகிறதுக்கான ரீசன்ஸை தேடுறாங்க சார், அவ்வளவுதான் சார். அவங்க ரீசன்ஸை தேடுறாங்க, அவ்வளவுதான். நீங்க கவர்னர் மாளிகையில கொடுக்கப்பட்ட ஒரு கடிதம், இதுவரைக்கும் கவர்னர் மாளிகையில என்ன கடிதத்தை கொடுத்திருக்கோம் அப்படின்னுட்டு தாவேகா அபிஷியலா ரிலீஸ் பண்ணல. அந்த கடிதம் ஒண்ணு லீக் ஆனிச்சு, உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், எல்லா பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் தெரியும். அந்த லீக் காமராஜ் ஒரு எம்எல்ஏ இருந்துச்சு, எல்லாரும் பார்த்தோம். அந்த ஐயுஎம்எல் இருந்து ஒரு எம்எல்ஏ ஐயுஎம்எல் அன்னைக்கு ஆதரவு தெரிவிக்கல. அப்ப என்ன அர்த்தம்? ஐயுஎம்எல் 2 எம்எல்ஏக்கள்ல ஒரு எம்எல்ஏ வச்சிருக்காங்க. பாவம் காதர் மொய்தீன் ஐயா அவர்கள், அவருக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பிரஷரை தாவேகா அவர் மேல மவுண்ட் பண்ணி அவங்க கொடுத்த ஸ்கிரிப்ட பேச வைக்கிறாங்கிறது தான் எங்களுடைய குற்றம். நீங்க சண்முகம் பேசுற ஸ்கிரிப்ட் வந்து தாவேகா ஸ்கிரிப்ட் தான். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்குன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க பேசின மாதிரி தாவேகா இடத்துல பாஜக இருந்திருந்தா விடுதலை சிறுத்தைகளோ இல்ல சண்முகம் ஐயாவோ இதே மாதிரி பதில் சொல்லி இருப்பாங்களான்ற கேள்வியை மட்டும் திரும்ப சண்முகம் ஐயா கிட்ட கேளுங்க, அவ்வளவுதான்.